தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால் வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்கள்? எதற்காக கொலை செய்யணும்? நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர் தலைமை தாங்கியவர், தேசத்தின் தந்தை என போற்றப்பட்டவர். தேசத்தின் தந்தை என போற்றப்பட்ட மகாத்மா காந்தி நாட்டின் பிரதமராக வரவில்லை, குடியரசுத் தலைவராக வரவில்லை. நாடு விடுதலை பெற்ற 5 மாதம் 15 நாட்களில் 5 மாதம் தான் உயிரோடு இருந்தார். 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த தேசப்பிதா காந்தி 5½ மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார். என்ன? அவர் சொன்ன அந்த மதச்சார்பின்மை என்கிற அந்த கொள்கையை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சுட்டு கொன்றார்கள். அதே போல் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா 4 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்கள். வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்பட்டார்கள். கோவிந்த பன்சாரே, கல்புர்கி, அது மாதிரி தபேல்கர், கௌரி லங்கேஷ் பத்திரிகையாளர், பெங்களூரை சேர்ந்த பத்திரிகை கௌரி லங்கேஷ், 4 பேர் ஒன்றன் பின் ஒன்றாக சுட்டு கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். கௌரி லங்கேஷ் படுகொலையில் ஈடுபட்டவர்களை அவங்க ஜாமீனில் வர்றாங்க, கைதாகி ஜாமீனில் வர்றாங்க. அவர்களை மேலதாளத்தோடு வரவேற்று சால்வை அளித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தது பாரதிய ஜனதா கட்சி பெங்களூரில். ஆக என்ன காரணம்னா, அவங்களால் மற்றவர்கள் சொல்லுகிற கருத்தின் மீது பதில் கருத்து இவர்களால் கூற முடியவில்லை, அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகவே வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இதுதான் அவங்களுடைய அரசியல் நாகரிகம், இதுதான் அவர்களுடைய அரசியல் பண்பாடு. அந்த காரியத்தை இங்கே செய்திருக்கிறார்கள். இது தவறானது, அரசியல் அநாகரிகமானது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் இதை அனுமதிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட ஆட்சின்னு சொல்கிறாரு. அது பற்றி அதிமுக தனது நிலையை பகிரங்கமாக நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்தது முதலமைச்சர் அப்படின்னா அது அதிமுகவை அது முடிவு செய்யும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதிமுகக்குள்ளர போட்டி கட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி மட்டும் இல்லை, எடப்பாடி டெல்லியில் பார்த்திங்கன்னா எடப்பாடியையும் சந்தித்து பேசினார், செங்கோட்டையனையும் தனியாக அழைத்து பேசினார்கள், தனித்தனியாக அழைத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது முதலமைச்சர் போட்டியை அந்த கட்சிக்குள்ளரையே உருவாக்கி அங்கேயே ஒரு மோதலை உருவாக்கி அந்த கட்சியை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்வதற்கு என்ன முயற்சியோ அதனுடைய ஒரு பகுதி தான் இப்படியான விளக்கம். அது அதிமுக முடிவு செய்யும். ஏன்னா அதிமுக ஊர் ஊராக வால்போஸ்ட் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு ஆட்சிக்கு வந்தா அது வேறு விஷயம், வருமா வராதா அது வேறு விஷயம். வந்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வருங்காலம் அவங்க ஒட்டிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, அது அதிமுக யாருங்கிறத அது அவர்கள் தேர்வு செய்வார்கள். 2 ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு கருத்தை சொல்லுகிறார். மற்றொன்று இந்த அணி பலப்படும், இந்த அணி பலப்படணும் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாஜகவும் சொல்லுது, அதிமுககாரனும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அணி பலப்படும், அப்புறம் திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்துடுவாங்க அப்படின்னு திரும்ப அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கருவே உருவாகலை. அதிமுக பாஜக அந்த 2 கட்சிக்குள்ளே கூட்டணி தான் இப்போ இருக்குது. வேறு யாரும் அவங்களோட இல்லை. தேமுதிக இல்லை, பாமக இல்லை, யாரும் கிடையாது. பாஜக அதிமுக அந்த 2 பேரும். அதிமுக அப்படிங்கிறது பாஜகவால் மிரட்டி உருட்டப்பட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அது கூட்டணி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டர்கள் நீங்கள் ஏற்கலை, அதுவே இன்னும் உருவாகலை, கருவே இன்னும் உருவாகலை. ஆனால் அது ஆண் குழந்தை பிறக்க போது பெண் குழந்தை பிறக்க போதுன்னு பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க கூட்டணியே அமைவதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்று வரையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டணி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். 67 எடுத்துங்க, அதுக்கு முன்னாடியே கூட்டணி அமைஞ்சது, இருந்தாலும் வேண்டாம். 67 அண்ணா கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நீடிக்கலை. அது மாதிரி எம்ஜிஆர் கூட்டணி அமைச்சிருக்கிறார், ஜெயலலிதா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, கலைஞர் கூட்டணி அமைச்சிருக்கிறார். எந்த ஒரு கூட்டணியும் நீண்ட காலம் நீடித்தது என்பது தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது. இதான் முதல் முறையாக இந்த கூட்டணி நீடித்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? இது வெறும் சீட்டு
என்பதாக இருந்தால் இந்த கூட்டணி உடைந்து போயிருக்கும், சிதறி போயிருக்கும். இது கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட அணி. தமிழ்நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் வகுப்புவாதம் கால் ஊன்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு அணியாக திரண்டு நிற்கின்றன. அதுதான் இந்த அணி நீண்ட காலமாக நீடிப்பதற்கான காரணம். ஆகவே இந்த கூட்டணி தொடரும், மேலும் பலப்படும், மேலும் பலமாக இருக்கும். ஆகவே இந்த கூட்டணி உடையும் என்று கனவு காண்பது பகல் கனவாக முடியும். இந்த கூட்டணி தான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும், பலமாக இருக்கும். 2026 இந்த அணிதான் வெற்றி பெறும். அமித்ஷா அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் யார் தலைவர்னே தெரியல. அமித்ஷா ஒரு தலைவர், நைனா நாகேந்திரன் ஒரு தலைவர், அண்ணாமலை ஒரு தலைவர், ஆளுக்கால் ஒரு தலைவராக இருக்காங்க. ஒரு தலைவராக இருந்தால் கேட்கலாம், பல தலைவர்கள் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அது அந்த கட்சி ஜனநாயகம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.